எதுக்கு சில ரிலேஷன்ஷிப்பில் லவ் இருக்கிறது ஆனால் ஃபீல் ஆகுறதே இல்லை? காரணம் சிம்பிள் லவ் லாங்குவேஜ் மிஸ்மேட்ச் தான். நம்முடைய இந்த வாழ்க்கையில் காதலோ கல்யாணமோ எந்த ரிலேஷன்ஷிப் ஆனாலும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கும். நான் காட்டுறது லவ் அவருக்கு அல்லது அவளுக்கு லவ் ஃபீலா இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி உங்களிடம் இருக்கும். ஆனால் இந்த மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் 5 விதமான லாங்குவேஜ் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடும். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வார்த்தைகளில் நாங்கள் பாசமாக இருக்க வேண்டும். சிலருக்கு நீ எனக்கு முக்கியம், நான் உன்னை பெருமையாக நினைக்கின்றேன், உன்னால் தான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கின்றேன், இப்போதெல்லாம் சொல்ற இந்த வார்த்தைகள் தான் உண்மையான லவ்வாக இருக்கும். அதே நேரம் அவர்களுக்கு நாங்கள் கிஃப்டையும் கொடுக்க தேவையில்லை. அவர்களோட நாங்கள் காட்டா பேசுகிற மாதிரி அந்த வார்த்தைகளே போதும், அந்த லாங்குவேஜ் இருந்தால் போதும், அல்லது அவர்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ட்ரையா ஃபீல் ஆகும். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கவன சிதறல் இல்லாத அந்த நேரம். நாங்கள் ஃபோனில் சைட்டில் வைக்கிறது இருந்து பேசுகிறது தான் நாங்கள் லவ் என்று யோசிப்போம். சிலருக்கு இதுதான் லவ் என்று நாங்கள் யோசிப்போம். ஆனால் அவர்களுக்கு டைம் ப்ளஸ் லவ் இருக்கும் நேரம் இல்லாமல் நாங்கள் பிஸியாகிட்டே இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் முக்கியம் இல்லாமல் போன மாதிரி அப்படியே ஃபீல் ஆகும். அதே நேரம் நாங்கள் மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவி அல்லது கேர். அவங்களுக்கு நாங்கள் மழை பெய்கிற நேரம் ஒரு குடை எடுத்து கொடுத்தாலும் அல்லது சின்ன சின்ன ஒர்க் செய்து உதவினா ஒரு கப் டீ கொடுத்தாலும் அவர்களுக்கு அது ஒரு லவ்வாக தான் இருக்கும். அதே நேரம் அந்த காட் லாங்குவேஜாக அவர்கள் அதை ஃபீல் பண்ணுவார்கள். நினைவுகளின் பரிசு, அதாவது நாங்கள் இந்த கேட்டகரிக்கு நாங்கள் பெரிய ப்ரைஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு சிம்பிள் ஃப்ளவராக இருக்கலாம் அல்லது ஹேண்ட் ரைட்டிங் நோட்டாக இருக்கலாம், அதே நேரம் ஒரு கீச்சைனாக கூட இருக்கலாம். நீங்கள் நினைச்சு வாங்கினா அதே போதும். அது அவர்களுக்கு ஒரு எஃபர்ட்டான ஒரு லவ்வா லாங்குவேஜாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே நேரம் உடல் மொழியில் அவர்களுக்கு பாசம். நீங்கள் ஒரு வார்ம் ஹக்காக இருக்கலாம், அல்லது கைகளை பிடித்து நடக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு ஜென்டில் மென் டச்சாக இருக்கலாம். அவர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பு. இது இல்லாமல் இருந்தால் டிசன்ட் ஃபீல் ஆகும். அதே நேரம் நாங்கள் விடுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்ம லவ் லாங்குவேஜில் லவ் காட்டுறோம், ஆனால் பார்ட்னர் வேறு லாங்குவேஜில் லவ் ஃபீல் பண்ணுறார். அதான் பிரச்சனை. அவரோட லாங்குவேஜை நீங்கள் அதே லாங்குவேஜுக்கு போய் பேசுனீங்கன்னு சொன்னால் அந்த நாளில் சண்டையும் குறையும், அதே நேரம் புரிதல்களும் அதிகரிக்கும், ரிலேஷன்ஷிப்பும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராங் ஆகும். இறுதியாக ஒரு கேள்வி, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் எந்த லவ் லாங்குவேஜ் மேட்ச் ஆகுது என்று இப்படி கமெண்ட் அடிச்சுட்டு போங்க. நான் உங்கள் எஃப்னாஜி எஸ்கே சுரேஷ்.